குழந்தைங்களை அமைதிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணீங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், நம்ம வீடியோல பார்த்த மாதிரி. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் டீடைலா பார்க்கறது முன்னாடி இந்த மாதிரி டிசீஸ் ரிலேட் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டென்டல் ப்ராப்ளம். டீத் மிஸ்அலைன்மெண்ட் ஆகலாம், ஓப்பன் பைட் ஆகலாம், ஓவர் பைட் ஆகலாம், ஜா பார்த்தீங்கன்னா ஒழுங்கா டெவலப் ஆகாமல் போகலாம். செகண்ட் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றீங்க, எஸ்பெஷல் ஃபார் டே கேர் கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தேர்டு ஸ்பீச் லே. டங் பிளேஸ்மெண்ட், மவுத் மூவ்மெண்ட் இதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகும். அதனால ஆர்டிகுலேஷன் அதாவது பேசும் திறன் குறையும். ஃபோர்த்து டிபெண்டன்சி. கிட்ஸுக்கு நம்ம ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. அதனால நம்ம சடனா ரிமூவ் பண்ணும்போது அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணதை கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஃபிஃப்த் ஹைஜீன் ரிஸ்க். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னா பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் அது கலெக்ட் ஆயிடும். அதனால குழந்தைக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஆறாவது பிரஸ்ட் ஃபீடிங் இஷ்யூ. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 3ல இருந்து 4 வாரத்துக்குள்ள பிறந்த குழந்தைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணீங்கன்னா லேக்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால குழந்தையோட மில்க் இன்டேக் லெவல் குறைஞ்சிரும். நீங்க என்னெல்லாம் பண்ணி இந்த காம்ப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி டைம்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆர்த்தோடான்டிக் ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்ண பாருங்க. ரெகுலரா ஃபர்ஸ்ட் இயரை க்ளீன் பண்ணுங்க. குழந்தைக்கு 2ல இருந்து 3 வயசு ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணா கியூட்டா தான் இருக்கும். அதுக்குன்னு நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு ரிஸ்க் நிறைய இருக்கு. அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க.